பிக் பாஸ் வீட்டில் 77 நாள் உள்ளே இருந்துட்டு வந்திருக்காரு எஃப்ஜே. பாரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் கதற விட்டா, பார்வை கதற விட்ட ஒரே ஆள் எஃப்ஜே தான் இருப்பார். வெளியே வந்து பேட்டியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதில் ஒரு சில விஷயங்களுக்கு ஓப்பனாகவே பதில் சொல்லியிருப்பார். பாரு கமருதீன் ரிலேஷன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கும்போது, பாரு விஜேங்கிறதுனால மக்களோட ரொம்பவே கனெக்ட் ஆகிருப்பாங்க. அதனால பாருவை பற்றி எனக்கு தெரியும், எப்படி எமோஷனலை வச்சு விளையாடணும் அப்படின்னு கேமை பற்றி நல்லா புரிஞ்சுருக்காங்க. பாரு கமருதீன் லவ்ங்கிறது ஜெனுவினானது கிடையாது, கண்டென்ட்டுக்காக அப்படின்னு உள்ளேயே வச்சு நான் நிறைய தடவை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசியிருப்பார். கமருதீன்கிட்டயே நான் டைரெக்டாக சொல்லியிருக்கேன், மாமா இவளை நம்பாத, வீட்டை விட்டு எப்போ வெளியே கால் எடுத்து வைக்கிறாளோ அப்போவே உன்னை கட் பண்ணி போட்டுருவா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது லவ்வே கிடையாது, கண்டென்ட்டுக்காக பார்வதி கிரியேட் பண்ணுற எமோஷ்னல் பாண்டிங் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன்னு சொல்கிறாரு. எஃப்ஜே ஒரு பக்கம் இப்படி சொல்லல, பாருவும் கமருதீனும் லவ் மேரேஜ் வரைக்கும் போயிட்டாங்க. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.